டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 34வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, சென்னை டீமுக்கும், லக்னோ டீமுக்கும் லக்னோவோட ஹோம் கிரவுண்டான லக்னோ ஈக்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னை வந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா அந்த மாரி நீங்க ஏன் நெனைக்கிறீங்க? நாங்க வந்து அப்படி சொல்லவே இல்லன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பவுலிங்ல குடுத்துருந்திருந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச். சென்னை பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வின் பண்ணும்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தோம். ஆனா, சென்னை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன தப்பு பார்த்தீங்கன்னா, பேட்டிங்லயும் சரி, பவுலிங்லயும் சரி, அந்த அளவுக்கு ஒரு சொதப்பி இருந்தாங்க பேட்டிங்லயும், பவுலிங்லயும். பேட்டிங்ல நம்ம எல்லாருமே விளையாடுவார்ன்னு நெனச்சுட்டு இருந்த ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இயர்லியா அவுட் ஆயிட்டாங்க. ஆனா, அதுக்கடுத்து வந்த பிளேயர்ஸான எம்.எஸ். டோனி, மொயின் அலி, அஜின்க்யா ரஹானே இவங்கலாம் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சொதப்பிட்டே இருக்கிறாரு ரச்சின் ரவீந்திரா. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விளையாண்டாரு. அடுத்த 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா சொதப்பி இருக்கிறாரு ரச்சின் ரவீந்திரா. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய பின்னடைவா தான் பார்க்குறாங்க சென்னை டீமு. 7 மேட்ச்ல 3 மேட்ச் தோத்துருக்காங்க. 4 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. அடுத்த 7 மேட்ச்ல குறைஞ்சது 5 மேட்ச் வின் பண்ணா தான் அவங்க பிளே ஆஃப்க்கு கன்ஃபார்மா குவாலிஃபை ஆவாங்க சென்னை டீமு. இல்ல 4 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க, 3 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்கன்ற பட்சத்தில நெட் ரன் ரேட் அடிப்படையில தான் குவாலிஃபை ஆகுறது பார்த்தீங்கன்னா, உறுதி செய்யப்படும் சென்னை டீமுக்கு. அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா, இவங்க குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் டவுட்டு தான். லக்னோ டீமும், சென்னை டீமும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இப்ப பாயிண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா, சென்னைய விட கம்மியா தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களோட நெட் ரன் ரேட். சென்னை டீம் பார்த்தீங்கன்னா, நெட் ரன் ரேட்ல அதிகமா இருக்கிறாங்க. 500 பக்கம் இருக்கிறாங்க. லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா, 200 பக்கம் இருக்கிறாங்க. இதுல நெட் ரன் ரேட் படி பார்த்தீங்கன்னா, சென்னை தான் அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் அவங்களோட 3 பொசிஷன வச்சிருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க 3 பொசிஷன் போயிருவாங்க. சென்னை வந்து 4த் பொசிஷன் வந்துரும். அது வந்து நாளைக்கு கேம்ல. இன்னைக்கு கேம பொறுத்தவரையிலுமே பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சென்னை டீம் குடுத்திருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆவாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பால்னா, செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆவாரு ரச்சின் ரவீந்திரா. ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு. 17 ரன் தான் அடிப்பாரு. சிவம் துபேவும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு. இம்பாக்ட் பிளேயர்ன்ட்டு சமீர் ரிஸ்வி உள்ள வருவாரு. சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா, போன மேட்ச் அவருக்கு பேட்டிங் கிடைச்சு, அவரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனாரு. அதே மாரி சமீர் ரிஸ்விக்கு இந்த மேட்சும் பேட்டிங் கிடைச்சுச்சு. 5 பால் புடிச்சு ஒரு ஒரு ஆர்வப்பட்டு 6 அடிக்க இறங்கி, குருணால் பாண்டியா கிட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்பிட் ஆயிருவாரு. அவுட் ஆயிருவாரு. கே.எல். ராகுல் ஸ்டெம்பிட் பண்ணிருவாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஏமாற்றம் தான். அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே ஏமாற்றம் தான். ஏன்னா, அவரு ஒரு யங் பிளேயரு. அவரு வந்து சரியா விளையாடலன்னு சொல்ல வரல. ஒரு யங் பிளேயரு பொறுமையா விளையாடணும். அந்த பொறுமை அவருக்கு வந்து கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்பலாம் கொஞ்சம் ஆசைப்படுறோம். பொறுமையா இருந்தாருன்னா, அவரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் அதிகமாகும். லாஸ்ட்டா மொயின் அலியும், தோனியும் கலக்கிட்டாருங்க. லாஸ்ட் 5 ஓவர்ல மட்டுமே 70 ரன்னு. இங்க தான் மொமெண்டமே சென்னை பக்கம் மாறுனுச்சு. இந்த மொமெண்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தக்க வச்சிருந்தாங்க லக்னோ டீமு. ஏன்னா, அவங்க டீம்ல பவுலிங் போட்டதிலேயே பார்த்தீங்கன்னா, மார்ட் ஹென்றி மட்டும் தான் விக்கெட்டே எடுக்கல. மொஷின் கான் விக்கெட் எடுத்தாரு, எஸ் டாக்கூர் விக்கெட் எடுத்தாரு, குருணால் பாண்டியா விக்கெட் எடுத்தாரு, ரவி விஷ்ணா விக்கெட் எடுத்தாரு, ஸ்டோய்னிஸ் கூட விக்கெட் எடுத்தாரு. ஆனா, அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குருணால் பாண்டியாவும், ரவி பிஷ்னாயும் 7 ஓவர் போடுவாங்க. இதுல ரவி பிஷ்னாய் மட்டும் தான் எக்ஸ்பென்சிவா இருப்பாரு. அதுவும் மொயின் அலி அந்த ஓவர எக்ஸ்பென்சிவ் பண்ணிருவாரு. 20 ரன், 19 ரன் பக்கம் அடிச்சுருவாரு. அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னாயும் கம்மியா தான் இருந்தாரு. ஆனா, அந்த இடத்துல நம்ம எத எத இத இப்ப பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பவுலிங் தான். ஏன்னா, இந்த இடத்துல ஸ்பின் மட்டுமே 7 ஓவர் போட்டிருக்காங்க. ஆனா, அப்படியே சென்னை டீம் எடுத்தீங்கன்னா, ஸ்பின் பார்த்தீங்கன்னா, வெறும் 4 ஓவர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல மாறுது? ஏன் நம்ம ஸ்பின் குடுத்துருக்கலாமே! நம்ம தான் ஸ்பின் எக்கச்சக்க ஸ்பின் ஆப்ஷன் நம்மள்ட்டயும் இருக்குது. ஏன் நம்ம குடுக்கலன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. மொயின் அலி கூட்டு வந்திருக்கலாம். ஏன்னா, அவங்களோட லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட பூரன் இருக்கிறாரு, டீகாக் இருக்கிறாரு. மொயின் அலிய நீங்க கொண்டு வந்திருக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு 2 ஓவர் குடுத்துருந்துருக்கலாம். ஆனா, அவங்க ரச்சின் ரவீந்திராவுக்கு தரல. அதே மாரி மொயின் அலிக்கும் அவங்க தரல. மொயின் அலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் ஸ்பின்னர். லெக் ஸ்பின் லெஃப்ட் ஹேண்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமா இருக்கும் ஆஃப் ஸ்பின். ஆனா, அவருக்கும் தரல. அவங்க அடிச்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, 176. 177 அடிச்ச வின்னிங் கிளம்புன லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருந்தாங்க ஸ்டார்ட்டிங்லயே. ஏன்னா, லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் மட்டுமே 134 ரன்ஸ். ஏன்னா, அதுக்கு முன்னாடி கேட்ச் வரும். மத்திஷா பத்திரனா பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ச் விட்டுருவாரு. பயங்கர எக்ஸ்ட்ரார்டினரியான கேட்ச்லாம் புடிச்ச மத்திஷா பத்திரனா, இந்த ஒரு ஸ்மால் கேட்ச விட்டுருவாரு. இத பயன்படுத்திட்ட டீகாக் பார்த்தீங்கன்னா, அருமையான அவரோட அரை சதத்த கடந்துருவாரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு டீகாக். டீகாக் மட்டும் இல்ல, டீகாக் கூட சேர்ந்துட்டு
அதாவது சாரி டீகாக் கூட சேர்ந்துட்டு சொல்றத விட, ராகுல் கூட சேர்ந்து டீகாக் சூப்பரா விளையாண்டாரு. ராகுல் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. 53 பாலுக்கு 82 ரன். செஞ்சுரி அடிச்சுருவாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவரு செஞ்சுரி அடிக்கல. அவங்க டீம்லயும் இன்ஃபார்ம் பேட்ஸ்மன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ராகுலு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன். இவங்க மட்டும் தான் இன்ஃபார்மா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க எல்லா மேட்சுமே. நிக்கோலஸ் பூரன் எக்ஸ்ட்ரார்டினரியா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி சூப்பரா விளையாண்டாரு. 12 பாலுக்கு 23 ரன்னு. 191 ஸ்ட்ரைக் ரேட். அ ஸ்ட்ரைக் ரேட் அவார்டு அவரு தான் வாங்க போறாரு. ஏன்னா, அவருக்கு கம்மி யாருமே கிடையாது. டோனிக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் 1 பால் பிடிச்சிருந்தா, அந்த எலக்ட்ரிக் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அவார்ட் பார்த்தீங்கன்னா, டோனிக்கு கிடைச்சிருக்கும். ஆனா 9 பாலுக்கு தலைவன் விளையாண்டதுனால பார்த்தீங்கன்னா, அவருக்கு எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் கிடைக்கல. ஏன்னா, அவரு விளையாண்ட நாக்கே வேற லெவல்ல ஒரு நாக்கு. அந்த மாரி நாக்கெல்லாம் விளையாடுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்னா மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு எம்.எஸ். தோனி. சரியான பெர்ஃபார்மன்ஸ் டோனி. டோனி தான் அப்படின்ற அளவுக்கு செம்மையா விளையாண்டாரு. அவங்க பார்த்தீங்கன்னா, பொறுமையா தட்டி தட்டி 2-1, 2-1ன்னு அடிச்சு பெரிய கிரவுண்ட் வேற. 2-1, 2-1ன்னு அடிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆயிட்டாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. 1 ஓவர் பேலன்ஸ் இருக்கிறப்பயே 6 பால் பெண்டிங் இருக்கிறப்பயே வின் பண்ணிட்டாங்க. தரமான ஒரு வின்னு. அடுத்தும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சென்னை கூட தான் மேட்ச்சு. இது பார்த்தீங்கன்னா, சென்னையில நடக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப்பா இருக்கும் லக்னோ டீமுக்கு. போன வருஷம் நம்ம விளையாண்டோம். சென்னையில சூப்பரா வின் பண்ணோம். ஆனா, லக்னோல பார்த்தீங்கன்னா, வின் பண்ண இருக்கக்கூடிய மேட்ச் தான். ஆனா, லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா, மழை வந்ததுனால மேட்ச் ட்ரா ஆயிரும். பார்க்கலாம். இந்த டைமாவது சென்னை வின் பண்ணுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஹைதராபாத் மேட்ச்ல பார்க்கலாம். பாய்.